ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில வேலை பார்க்குற நெறைய பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. பல வருஷமா நம்ம வேலை எப்படா பெர்மனன்ட் ஆகும், ஆகாதான்னு தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. சுமார் 7500 போஸ்டிங்க பார்த்தீங்கன்னா, டெம்பரரி போஸ்டிங்கிலிருந்து பெர்மனன்ட் போஸ்டிங்கா மாத்தி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில எந்தெந்த போஸ்டிங்லாம் பெர்மனன்ட்டா மாறியிருக்கு, டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க வாங்க. முதல்ல இந்த டெம்பரரி போஸ்ட் இந்த பிரச்சனை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பள்ளி கல்வித்துறையில நெறைய பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில தற்காலிகமா தான் உருவாக்குனாங்க. அப்புறம் வருஷம் வருஷம் அதுக்கு தொடர் நீடிப்பு குடுத்துட்டே இருந்தாங்க. இதில என்ன ஆச்சுன்னா, நெறைய பணியிடங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலேயே இது மாரி வெறும் நீடிப்பு மட்டுமே குடுத்துட்டு இருந்தாங்க. இது மாரி 10 வருஷத்துக்கு மேல தற்காலிகமாவே இயங்கிட்டு வர பணியிடங்களோட அவசியத்த ஆராயறதுக்காக பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி ஸ்பெஷல் கமிட்டி அரசாங்கம் அமைச்சாங்க. அந்த கமிட்டியோட முக்கியமான ஆலோசனை கூட்டம் லாஸ்ட் இயர் அதாவது ஆகஸ்ட் மாசம் தான் நடந்துச்சு. அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இப்ப பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய அரசாணை மூலமா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வந்த கிட்டத்தட்ட 7500 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத தற்காலிக பணியிடங்கள்லாம் நிரந்தர பணியிடங்களா மாத்திட்டாங்க. இதில ரொம்ப அதிகமா லாபம் அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பிஜி டீச்சர்ஸ் தான் கிட்டத்தட்ட 6451 பிஜி டீச்சர்ஸ் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் போஸ்டிங்கா மாத்திருக்காங்க. இது போக இந்த பட்டதாரி ஆசிரியர்கள், பிடி அசிஸ்டன்ட் 664, மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 219, உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 107, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 26 பணியிடங்கள். மொத்தம் ஒரு 7500 பேருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டா இருக்கு. 2வது விஷயம் 10 வருஷம் நீடிப்பு. அதாவது ஆசிரியர் அல்லாத சில பணியிடங்கள் உடனே பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் பண்ணாம அந்த 351 பணியிடங்களுக்கு மட்டும் மொத்தமா ஒரு 10 வருஷத்துக்கு தொடர் நீடிப்பு, அதாவது கன்டினியூஸா எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்காங்க. இதில இளநிலை உதவியாளர்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 119 பேரும், உதவியாளர்கள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 73 பேரு, தச்சர்கள் 70 பேரு, கண்காணிப்பாளர்கள் 35 பேர் அடங்குவாங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயங்க, வேனிஷிங் போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒழிக்க போறாங்க. இந்த அரசாணையில ஒரு 560 பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, நாளடைவில ஒழிவடையும் பணியிடங்கள், அதாவது வேனிஷிங் போஸ்ட்ன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 560 பணியிடங்கள்ல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு வேலைக்கான தொடர் நீடிப்பு வழங்கப்படும் சொல்றாங்க. ஆனா அவங்க அப்போ ரிட்டயர் ஆகுறாங்களோ, அப்போ அந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, தானாகவே ஒழிந்துவிடும் சொல்றாங்க. அதாவது சரண்டர் செய்யப்பட்டு விடும் சொல்றாங்க. அந்த இடத்துல புதுசா வேற யாரையும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்களாம். இந்த 560 பணியிடங்கள்ல யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா, தொழிற்கல்வி ஆசிரியர்கள், அதாவது வேளாண்மை 293 பேரும், கணினி 49 பேரு, இதர GR1ல பார்த்தீங்கன்னா 92 பேரு. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல 108 பேரு. இரவு காவலர்கள், வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் அடங்குவாங்க. இந்த முழுமையான அரசாணை பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை தான் இப்போ அஃபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா 7000 பேருக்கு நிரந்தர வேலை, 351 பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் நீடிப்பு, 560 பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் ஆகுற வரைக்கும் நீடிப்பு. இது ஒரு நல்ல முடிவுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, அரசாங்கத்தோடைய இந்த அதிரடியான முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த வேனிஷிங் போஸ்ட், அதாவது ஒழிவடையும் பணியிடங்கள் சிஸ்டம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் கண்டிப்பா கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.